प्रेमी प्रभु यीशु, बहुमूल्य प्रभु जी, मुझे राज करने वाला प्रभु धन्य राजा। एक महिमा का बादल जगह पे ढकता है, एक महिमा का बादल मेरे लोगों को ढकता है। ना बदलने वाला बादल तू, ना हटने वाला बादल तू। आत्मा प्रभु, प्रेमी आत्मा प्रभु, सामत आत्मा प्रभु, सामत आत्मा प्रभु। ஒரு மகிமையின் தேவன் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே। விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர்। ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே। Thank you Jesus. धन्यवाद पिता। மகிமையின் மேகங்களை சூழ்ந்திருப்பதாக आपकी महिमा का बादल हमें ढका है, इसके लिए धन्यवाद प्रभु। எங்கள் பாதைக்கு உம்முடைய வசன வெளிச்சமாய் இருக்கிறது। हमारे नजर में आपकी जो वचन है वो रोशनी है परमेश्वर, எங்கள் பாதைக்கு தீபமாய் और இருக்கிறது। मेरे जो रास्ते में वो एक उजाला है நாங்கள் परमेश्वर। வாசித்த வேத பகுதியிலிருந்து हमने जो पढ़े वो शास्त्र में वो वचन के द्वारा நாங்கள் தியானிக்கும் போது हम जब उसके बारे में मनन எங்கள் करते இருதயம் குளிர்ந்து விட்டு हैं, हमारे हृदय को जलने रखो परमेश्वर, வெளிப்பாடுகள் தாங்காண்டவரே। और प्रकटीकरण को हमें बताइए அப்பா, परमेश्वर। நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள प्रभु हमें क्या सीखना है, நீங்க எங்களோட பேசுங்க। आप हमसे बात कीजिए। அடியனை மறித்து நீங்க வெளிப்படுங்க। गुलाम को छुपाकर आप प्रकट हो जाइए। எங்களை தாழ்த்துகிறோம் हम அப்பா। खुद को नम्र करते हैं இயேசு கிறிஸ்துவின் மூலமாக यीशु मसीह के नाम ஒவ்வொரு से இருதயம் हर திறக்கப்படுவதாக। एक हृदय खुलने दो, தடைகளை உடைக்கிறோம் அப்பா। सारे बंधन को बदलते हैं, வசன விதையாய் விளையச் செய்து, और जो वचन है वो बीज के समान बोने के लिए, அல்லேலூயா, முளைக்கச் செய்து, और वो बड़ा வளர होने के செய்து, लिए, और उसे बड़ा பலன் கொடுக்க செய்ய और முடியாக फल देने के लिए இந்த मैं प्रार्थना நாளிலே करूं। आज के எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் हमारे हृदय ஒப்புக்கொடுக்கிறோம்। को आपके हाथों में सौंपते हैं, எங்களோடு நீங்க பேசுங்க। आज हमसे बात कीजिए இயேசு கிறிஸ்துவின் மூலமாக यीशु பிதாவே। मसीह के नाम से पिता। ஆமென், आमेन, ஆமென், आमेन, ஹalleluya। हालेलुया। நம்ம வாசித்த பகுதியிலே हम जो वचन पढ़े थे, எல்லாரும் ஒவ்வொரு வசனத்தை சொன்னீங்க। सभी लोग ने एक एक वचन कहा। ஆண்டவர் இந்த வசனம் மூலமா என்ன தொட்டார்। प्रभु ये वचन के द्वारा मुझे छुआ। அந்த எல்லா வசனத்துக்குள்ளும் वो सारे वचन के अंदर ஒரு மூலம், एक मूल्य ஒரு है, மையம், एक 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 सोच है। ஒன்றே ஒன்றுதான்। उसका जो सोच है एक ही है। ஹalleluya, हालेलुया। அதன் அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லுச்சு। वही जो टॉपिक के अंदर ही सारी चीजें घूमती है। ஹalleluya। ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல एक राजाओं 3रा अध्याय में ஒரு சின்ன பையன் யாரு, एक சாலமோன்। छोटा लड़का सुलेमान था। சின்ன வயசுல छोटे उम्र में ही ஒரு பெரிய ராஜாக்குள்ள சீட்ல உட்கார வேண்டிய சூழ்நிலை। उसको एक बहुत बड़ा राजा के पद में बैठना था। தன் தகப்பனாகிய தாவீதுடைய நாட்களுக்கு அப்புறமாக उसके पिता दाऊद के दिनों के बाद அந்த பெரிய நாட்டை ஆளும்படியாக वो बड़ा देश को राज करने के लिए சாலமோனை ராஜாவாக்கினார்। सुलेमान को राजा बना दिया गया था। அவன் தேவனுக்கு वो பயப்படுகிறவனாகவும், प्रभु को भय मानने वाला इंसान था, தேவனை वो தேடுகிறவனாகவும், प्रभु को ढूंढने वाला इंसान था, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் और கொடுக்கிறவனாகவும்। प्रभु के कार्य को पहला स्थान देता था। அவருடைய தகப்பன் எப்படி பலிபீடத்தை கட்டி इसके पिता कैसे बलि जो बलि தேவனுக்கு चढ़ाने ஒரு वाला ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று प्रभु के வாஞ்சித்தானோ, लिए एक सभा बांधने के लिए वो चाहत रखा அந்த था। ஆலயத்தை கட்டி முடிப்பதிலே அவன் ரொம்ப தெளிவா वो இருந்தான்। सभा बांध कर खत्म करने के लिए वो बहुत सीधी रास्ते से चलता था। அப்படிப்பட்ட சாலமோனை ऐसे सुलेमान को ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு நாள் தரிசனமானார்। प्रभु स्वप्न में एक दिन दर्शन दिया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। அது எந்த வசனம்? कौन सा वचन है? 5वां वचन ना? 5வது வசனம்। கியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்। சொப்பனத்திலே தேவன் தரிசனமாகி, प्रभु स्वप्न के द्वारा दर्शन दिया, நீ விரும்புகிறதை கேள் என்று तुम கேட்டார்। जो कुछ चाहते हो वो मुझसे मांगो। இப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில अभी यदि प्रभु आपकी जिंदगी में ஒரு சொப்பனத்துல வந்து தரிசனத்துல வந்து கேக்குறாரு, உனக்கு यदि என்ன एक வேணும்? स्वप्न में आकर आपको दर्शन देकर मांगता है कि तुम्हें क्या அப்படின்னா நீங்க चाहिए, என்ன கேப்பீங்க? तो आप क्या मांगोगे? மேத்யூ நீ என்ன கேப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாப்போம்।
அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே எனக்கு மலை மாதிரி இருக்க இந்த பிரச்சனையை மாத்திரம் प्रभु நீக்கினா मुझे போதும். पर्वत जैसे ये समस्या केवल इसको बदल दो। அல்லேலூயா. Hallelujah. இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் ये ஆகணும். एग्जाम में अच्छा मार्क लेना और पास எனக்கு ஒரு होना है। வாழ்க்கை ஒரு நல்ல வியாபாரம் ஓடணும். मुझे जो मेरी कारोबार है अच्छा चलना है। எனக்கு ஒரு பிரச்சனை நீரணும். मुझे जो समस्या है वो என் बदलना பிள்ளைகளுக்கு ஒரு है। அற்புதம் நடக்கணும். मेरे बच्चों को ये चमकदार होना है। ஏதாவது ஒன்னு கேட்போம். कुछ ना कुछ हम मांगेंगे। அப்படிதானே? हालेलुया। ஆனா लेकिन சாலமோன்ட்ட கேட்டோனே सुलेमान को जब मांगा था அவன் என்ன கேட்டான்? उसने क्या मांगा? அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை பாருங்க. 9वां वचन हम पढ़ेंगे। ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சீட்டு தந்திருக்கீங்க. मुझे इतनी छोटी उम्र में इतना बड़ा पद मिला है। அல்லேலூயா. हालेलुया। ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க और ये बहुताई के लोग को न्याय देने के लिए, இவங்களை ஆளுகை பண்ண इनको राज करने के लिए எனக்கு பணம் வேணும், मुझे पैसे की जरूरत है, எனக்கு ரொம்ப பலன் வேணும், मुझे बल की जरूरत है, எனக்கு நிறைய கீழே வேலை செய்யற ஆட்கள் வந்து मुझे கேட்டானா? नीचे काम करने के लिए बहुत लोगों की जरूरत है। அத கேட்டானா? ऐसे मांगा था उसने। தங்கத்தை கொடுங்க, मुझे सोना दे दो, பொண்ணை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க கேட்டாரா? चांदी दे दो करके नहीं मांगा वो। அவர் என்ன கேட்டார்? उसने क्या मांगा? நியாயமாய் நியாயம் விசாரிக்க. प्रभु न्याय से न्याय करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஜனங்களை लोगों को நியாயம் விசாரிக்க. न्याय करने के लिए। யாருடைய ஜனங்களை? किसके लोगों को? உம்முடைய ஜனங்களை. आपके लोगों को। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஜனங்களை நான் நீதியாய் நியாயம் விசாரிக்க. ये जो प्रजा है उसे धार्मिकता से न्याय करने के लिए எனக்கு मुझे ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. मुझे ज्ञान के मन को दो। அல்லேலூயா. हालेलुया। மற்றபடி இந்த வேற பணத்தை வச்சோ என்னோட பலத்தை வச்சோ இவங்களை வழி நடத்த முடியாது. क्योंकि पैसे से या बल से इनको नहीं चला सकते थे। ஞானம். और ज्ञान की जरूरत ஒரு है। காரியத்தை செவையாய் செய்வதற்கு एक कार्य को भरपूरी से करने के लिए ஞானமே முக்கியம். ज्ञान की जरूरत है। ஆத்மா அறிவில்லாமல் இருந்தா நல்லது கிடையாது. यदि आत्मा ज्ञानी रहे तो अच्छा नहीं है। கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். और जो जल्दी चलता है वो फंसता नहीं फंदे ஒரு पर। கத்தி एक जो மழுங்கலா இருக்க यदि एक चाकू कम तीर ज्यादा, அதிக பிரயாசப்பட வேண்டியிருக்கும். चाकू में अगर दार कम है तो बहुत शक्ति देना होता है। நல்ல ஷார்ப்பா இருந்துச்சுன்னா यदि दार से अच्छा धार वाला चाकू है பெரிய तो பெரிய பிரச்சனை ஈஸியா. बड़े बड़े समस्या को आसानी से कर सकते हैं, काट सकते அல்லேலூயா. हैं। ஒரு हालेलुया। காரியத்தை செவையாய் செய்வதற்கு एक कार्य को भलाई रीति से करने के लिए ஞானமே முக்கியம். ज्ञान की जरूरत है। ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை सही समय में बोला हुआ वचन வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமமாயிருக்கு. चांदी के प्लेट में रखा हुआ एक अच्छा सा फल के समान है। ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் தகப்பன் மகிழ்ந்து களி கூறுவான். क्यों ज्ञान के बच्चे जिसके पास है उसका पिता मगन रहता है। உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் तुम्हारा हृदय अगर ज्ञानी என்னிலே से, என் உள் இருதயம் மகிழுங்கிறாரு. मेरे अंदरूनी हृदय मगन होता है करके என் कहता है। ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். मेरे लोग बिना ज्ञानी के कारण नाश होते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஞானம் இந்த உலகத்துல இருந்து வாங்க முடியாது. क्योंकि ये न्याय हम दुनिया से नहीं ले सकते हैं। அறிவு நிறைய கிடைக்கும். वो बहुत बुद्धि मिलती है दुनिया से। அல்லேலூயா. हालेलुया। படிக்கும்போது நிறைய புத்தி கிடைக்கும். जब पढ़ेंगे तो बहुत ज्यादा बुद्धि मिलेगा। ஆனா ஞானம் लेकिन ज्ञान பரத்திலிருந்து आसमान से, परलोक से ஜோதியில பிதாக்கள் இருந்து இறங்கி और வருது. ज्योतियों के पिता के द्वारा आता है। கர்த்தருக்கு பயப்படுகிறதே प्रभु को भय मानना ही ஞானத்தின் ஆரம்பம். ज्ञान की शुरुआत है। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஞானம் तो ये ज्ञान நம்மளை பெரியவனாக்கும். हमें बड़ा व्यक्ति बनाएगा। ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, यदि एक परिवार चलाने के ஒரு लिए, பிள்ளையை एक வளர்ப்பதற்கு, बच्चे को बड़ा करने के நம்முடைய लिए, ஸ்கூல்ல பாடங்களை படிப்பதற்கு, अपने कक्षा में अच्छा पढ़ाई करने के लिए, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே வேலைகளை செய்வதற்கு अपने कारोबार करने वाले काम की जगह पर अच्छा काम करने के लिए ஞானம். ज्ञान की जरूरत है। ஞானம். ज्ञान की जरूरत है। சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பக்கத்து நாட்டுல உள்ள ராஜாக்கள்லாம் வந்து सुलेमान के ज्ञान को सुनने के लिए आजू बाजू देश के राजा आके मिलते थे उसे। அல்லேலூயா. हालेलुया। பக்கத்து நாட்டு ராஜாக்கள் இளவரசிகள்லாம் வந்து आजू அப்படியே बाजू के राजा और रानियां मिलकर उस ज्ञान की बातें सुनने आते ஞானம் थे। விளங்க பேசும்போது और ज्ञान से जब हम बात करते हैं உடைஞ்சு போன இருதயங்கள் அப்படியே ஒரு சேனை எழும்பிரும். टूटे हुए हृदय भी वो बंध जाएगा एक सेना के समान। சிலவங்களுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, कुछ लोग बहुत खूबसूरत दिखते பேசவே हैं தெரியாது, लेकिन उनको बात करने नहीं எப்போ आता எதை பேசணும்னு தெரியாது. कहीं पर क्या बात करना नहीं கமான் आता। ஒரு பாம்பு போட்டு உடைச்சிட்டு अचानक एक बॉम्ब எல்லாரையும் डाल அப்படியே के கடினமாக்கிட்டு போயிடும். सबको तोड़कर सभी के हृदय
कठिन बनाकर चले हालेलुया जाते हैं। हालेलुया। சிலவருடைய ஞானம் किसी किसी का ज्ञान அப்படியே அமைதியா இருக்கவங்க அப்படி ரிஜாய்ஸ் ஆகி ऐसे जो एकदम चुपचाप बैठे लोगों को खुशी से भर देता है। ஹalleluya हालेलुया। கவலைகளை மறக்க செய்துரும் दुखी को बदल देता है। இந்த ஞானம் யார் கொடுப்பா ये ज्ञान कौन देता है? பயங்கரமான ஒருத்தருக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைங்களை கூட சில டீச்சர் அழகா ஞானமா டீல் பண்ணிடுவாங்க किसी को भी आज्ञा पालन नहीं करने वाले बच्चे भी कोई टीचर एक टीचर अच्छे से संभाल पाती है। ஹalleluya हालेलुया। ஞானத்தோடு செயல்படுவாங்க ज्ञान के द्वारा वो काम करते हैं சரீர பிரயாசத்துல और शारीरिक जो प्रयास है அற்ப பிரயோஜனம் உண்டு उसमें थोड़ा शायद लाभ हो सकता है, ஆனா ஞானம் लेकिन ज्ञान ஒருத்த வரானாலே தூரத்துல வரும்போது அவன் எதுக்கு வராங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ये यदि एक व्यक्ति दूर से आ रहा है आते समय ही समझ जाएगा ये व्यक्ति क्यों आ रहा है मेरे पास। அவனுக்கு பின்னால என்னென்ன ஆவிகள்லாம் उसके வருதுங்கிறது पीछे தெரியும் कौन से आत्माओं की क्रिया है समझ जाना चाहिए। ஞானத்தை போதிக்கிற வரம் वो ज्ञान को बताने वाले का वरदान। ஹalleluya हालेलुया। ஞானம் ज्ञान ஆண்டவர் தான் கொடுப்பார் प्रभु ही दे सकता है। ஹalleluya हालेलुया। சின்ன வயசுல ஒரு பெரிய போஸ்ட் जो கிடைச்சிருக்கு बचपन उसको छोटी उम्र में एक बड़ा पद मिला है। ஹalleluya हालेलुया। நாட்டை ஆளுகை செய்கிற और ஒரு பெரிய देश को राज करने वाला पद அவன் கேட்ட ஆண்டவர்ட்ட उसने मांगा, ஆண்டவரே ஞானம் தாங்க प्रभु मुझे ज्ञान दो। ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா प्रभु को बहुत खुशी हुई। ஐயா சொன்ன மாதிரி நீ அதை கேட்காம இதை கேட்காம அந்த வசனத்தை படிங்க பதா वो वचन हम पढ़े थे तो ये नहीं मांगा वो नहीं मांगा, नौवां वचन शायद। हाँ நீ எனக்கு நீடித்த நாட்கள் தாங்க ஐஸ்வர்யத்தை தாங்க என் சத்துருக்கள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு கேட்காம நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம் கேட்டபடினால் ஹalleluya நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு ஈக்குவலா எவனுமே இருக்க முடியாது ஹalleluya நீ ஒரு வேலை கம்பெனில வேலை செஞ்சீனா உனக்கு ஈக்குவலா 10 ஞானிகள் பார்க்கணும் நீ ஞானவானா இருப்ப यदि आप काम करने जगह पर काम करते तो आपके तुल्य कोई काम नहीं कर पाएगा, वैसे आपको बेस्ट लगेगा। हालेलुया। ஒரு ப்ராஜெக்ட்ட கொடுத்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவான்। यदि एक प्रोजेक्ट दिया तो दूसरों के लिए वो मुश्किल हो सकता है, ஆனா உனக்கு ஈஸியா இருக்கும்। लेकिन आपको लिए वो बहुत आसान होगा। அது यूपीएससी एग्जाम இருக்கட்டும் நீட் एग्जाम இருக்கட்டும் உனக்கு ஈஸியா இருக்கும்। यूपीएससी होने तो या नीट एग्जाम तुम्हारे लिए आसान होगा। हालेलुया हालेलुया। ஒரு காரியத்தை ரொம்ப அழகா செவ்வையா செய்வதற்கு ஞானத்தை एक कार्य को भलाई के रीति से भरपूरी से करने के लिए ज्ञान की जरूरत है। அவன் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க, वो उसके पहले एक वचन में लिखा है நன்மை தீமை அறியத்தக்க भलाई और बुराई को जानने की तरीके से। 9 वचन है, 9 में पढ़ेंगे। ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலோ। ஹalleluya। நன்மை தீமை வரையறுக்க भला और बुरे में परख सकूं मैं। வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனமா கவனிங்க, जो जवान बच्चे हैं ध्यान से सुनो। நன்மை தீமை வரையறுக்க और भलाई और बुराई में बीच में फर्क देने के लिए मुझे ज्ञान। நீங்க ஆதியாகமம் 2 அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா आप उत्पत्ति 2வது அதிகாரம் 2 अध्याय 17வது வசனம் 17 वचन। ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் सागवे सावा என்று கட்டளையிட்டார்। परंतु भले या बुरे की ज्ञान की जो वृक्ष है उसका फल तू कभी न खाना, क्योंकि जिस दिन तू उसका फल खाएगा उस दिन अवश्य मर जाएगा। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார், प्रभु ने आदम को बनाया, நல்லது மட்டும் தான் அவனுக்கு தெரியும், केवल भला उसको पता था। அவன் ஒவ்வொரு வேலையும் எப்படி செஞ்சான், वो हर एक काम कैसे किया उसने, நெத்தி வேர்வை நிலத்துல உடம்படியா வேலை செஞ்சு पसीना बहाकर वो कमाया था क्या। ஆண்டவர் 6 நாள்ல உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைச்சார்। प्रभु ने 6 दिन में पूरा आसमान और पृथ्वी बनाया। அவருடைய சாயல படைக்கப்பட்ட ஆதாம் எப்படி இருந்தான், उसके साय में बनाया आदम को कैसे बनाया, வார்த்தையினாலே வாய்க்கால் தோண்டி தண்ணி பாய்ச்சிருப்பான், के द्वारा उसकी सारी चीजों को दिया था। हालेलुया। हालेलुया। நம்மள மாதிரி நெத்தி வேர்வை நிலத்துல விடுற மாதிரி வாய்க்கால வெட்டி தண்ணி பாய்ச்சி பேர் வச்சிட்டு தானா, हमारे जैसे पसीना बहाकर खोद कर वो बीज बोकर नहीं खाया था, இவ்வளவு मेहनतலாம் பண்ணல, उतना मेहनत नहीं किया था, வார்த்தையினால டக்கு டக்குன்னு வேலை நடந்துச்சு, वचन के द्वारा सारे काम किया था। हालेलुया। हालेलुया। அவன்
ஏவாள் வரக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருந்தான். और जब हव्वा आने से पहले ही सारे काम वो खुद அவ்வளவு தோட்டத்துக்கு அவ்வளவு மிருகத்துக்கு பேர் வச்சிட்டான். पूरे बागीचे में जो भी जानवर है सभी को नाम रखा, எல்லாத்தையும் ஆளுக பண்ணிட்டு இருக்கான். सभी को राज कर रहा है, தேவையே இல்ல, जरूरत नहीं थी, ஆனாலும் फिर भी ஹல்லேலூயா हालेलुया அவனுக்கு ஒரு துணை தேவை என்பதற்காக ஆண்டவர் ஏவாளை கொடுத்தார். उसको एक स्त्री की जरूरत है, उसको एक संगति की जरूरत है करके प्रभु ने उसे हालेलुया दिया। हालेलुया। அப்போ ஆண்டவர் तो प्रभु ஒரு கட்டளை கொடுத்தார். एक आज्ञा दिया था, இந்த தோட்டத்துல எல்லா கனியும் புசிக்கலாம், इस बागीचे की सारे फल को तू खा सकता இந்த है, கனியை மாத்திரம் புசிக்காதே. लेकिन ये फल तो नहीं खा सकता है। அத புசிச்சா என்ன ஆகும்? जब तू खाएगा तो क्या होगा? நன்மை தீமை அறிவு வந்துரும். भलाई और बुराई का परखने वाले ज्ञान तुम्हें आ जाएगी। ஹல்லேலூயா हालेलुया। அது நம்மள சாகடிக்கும், वो हमें मारेगा, நம்மள குழப்பம், हमें डगमगाएगा, நம்மள நெத்தி வேர்வை நிலத்துல விடும்படி பாடுபட வைக்கும், हमें पसीना बहाकर कमाने के लिए वो मजबूर करेगा। மரணம் என்பது ஒண்ணு உண்டு, मृत्यु करके एक चीज है। ஹல்லேலூயா हालेलुया। அதனால நீ அதை பறிச்சாத சாப்பிடாதன்னு சொன்னாங்க. इसीलिए तुम उसे मत खाओ करके लिखा है। ஹல்லேலூயா हालेलुया। நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிச்சிட்டான். भलाई और बुराई को परखने वाले वो फल को उसने खा लिया। இப்போ நீங்க மொபைல்ல பாருங்க, आप मोबाइल में देखो, எல்லாம் வரும், நல்லது வரும் கெட்டது வரும். भलाई भी आती है, बुराई भी आती है। ஹல்லேலூயா हालेलुया। நல்லது ஒரு நாள் வந்துச்சுன்னா भलाई की चीज आया तो கெட்டதும் ரெண்டு வரும். बुराई भी दो चीज आती है, நன்மை தீமை. भलाई और बुराई। நீங்க இந்த உலகத்துல अब इस दुनिया நல் में வழியில நேர் வழியில நடக்கும் ட்ரை பண்ணா सीधे रास्ते में चलने के लिए आप प्रयास உங்களுக்கு அங்கங்க उठाओगे। இந்த எலிக்கு பொறி வச்ச மாதிரி நமக்கு பொறி வச்சிருக்கோம். जैसे चूहे को हम जाल फंसाने रखते हैं, वैसे हमें भी जाल रखा रहता है। சிடியாக்கு கண்ணி வச்ச மாதிரி जैसे चिड़िया को जाल फंदा रखते हैं, ஹல்லேலூயா हालेलुया, நமக்கு அங்கங்க கண்ணி வச்சிருக்கோம். हमें भी फंदा रखा நம்மளும் जाएगा, டெய்லி தப்பிச்சு போடி இருக்கு. हमें भी बचकर ही जाना पड़ेगा। ஹல்லேலூயா हालेलुया। நன்மை தீமை, भलाई और बुराई में। ஹல்லேலூயா हालेलुया। இதுல इसमें நன்மை தீமை வரையறுக்கத்தக்கதாக भलाई और बुराई के परखने की ஞானம் உள்ள இருதயம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க. मुझे ज्ञान के हृदय दो करके, ஞானம் இல்லாத மாட்டிடுவான். ज्ञान जिसके पास नहीं है वो फंस जाएगा। ஹல்லேலூயா हालेलुया। அப்ப ஆண்டவர் தான் ஏதோ எல்லாமே நல்லது பார்த்து தெரியும். प्रभु सारी चीज उसको भलाई ஒன்னு வாங்குனா देगा, ஒன்னு ஃப்ரீமா. एक लेगा तो एक फ्री बोलेगा, இதுல ஒரு கையெழுத்து மாத்திரம் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. केवल इसमें एक सही दे दो और कुछ नहीं करना है। அதுக்கப்புறம் அவன் நம்மள திருத்துருவா அலைய விடாம பாருங்க. उसके बाद वो हमें रास्ता भटकाएगा, ஈஸியா வாங்கிரும், டக்குனு ஒரு லோன் आसानी से ஆயிரும். मिल जाएगा, एक लोन मिल जाता है, இவ்வளவுதான் நம்ம அழகா கட்டிடலாம்னு और நினைப்போம். इतना सही आसानी से भर देंगे। ஹல்லேலூயா அது ஹல்லேலூயா। அந்த டேட்ல வரும், சாட்டர்டே சண்டேல வரும், கரெக்டா நம்ம காலையில பண்ணிடலாம்னு பார்த்தா நைட் 12 மணிக்கு ரிட்டர்ன் ஆகி போயிடும். वो हम सोचेंगे कि सुबह कर देंगे तो रात को 12 बजे ही पैसे நைட் निकालने 12:30 மணி 4:30 மணிக்கெல்லாம் ईसीएस क्लियरिंग्स போகுது. रात को 4 बजे 12 बजे भी ईएमआई का जो अमाउंट है लेके जाते हैं। ஹல்லேலூயா हालेलुया। எப்போ வரானே தெரிய மாட்டேங்குது. कैसे कभी आता है पता नहीं चलता அதுக்கு है। முதல் நாள் தான் சாட்டர்டே சண்டே ஒரு 4 நாள் லீவா இருக்கும். उसके पहले दिन ही सैटरडे संडे 4 दिन ऐसे ही त्योहार में लीव रहता है। ஹல்லேலூயா நம்ம ஹல்லேலூயா। ஆயத்தமாக்க முடியும், அவன் விடிய விடிய உட்கார்ந்து यदि ஆயத்தமா हम இருக்கான். तैयार होने से पहले वो पूरे रात तैयार होता है। ஹல்லேலூயா हालेलुया। நம்மள எங்கேயாவது மாட்டி நம்மள செருப்பு தேய வைக்கல ரெடியா हम இருக்கான். कहीं ना कहीं फंसा कर हमें चप्पल घिसने तक हमें चलाएगा। ஈஸியா ஒரு லோனை வாங்கிடலாம், आसानी से लोन मिल जाती है, ஆனா வெளியில போறதுக்கு 300 ப்ரொசீஜர் இருக்கு. लेकिन वहाँ से लोन से बाहर निकलने के लिए हजारों तरीके, मतलब ஹல்லேலூயா हालेलुया। நன்மை தீமை भलाई और बुराई, இதுல சேரவா வேண்டாமா, इसमें मैं जाऊं कि இதை नहीं जाऊं, தெரிந்து கொள்ளவா வேண்டாமா, इसे मैं चुनूं कि नहीं चुनूं। நன்மை தீமை भलाई और बुराई, வசனத்தை வாசிங்க 9ஆம் வசனம். 9वां वचन पढ़ेंगे। நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், और भलाई बुराई क्या है करके परखने की शक्ति, ஞானமுள்ள இதயத்தை தாங்க. मुझे ज्ञान के हृदय दो। ஹல்லேலூயா हालेलुया। பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பிள்ளைங்களை போட்டு பாடாப்படுத்துறாங்க. पैसे मिलते हैं करके कोई ना कोई स्थिति போன में உடனே जगह ஒரு पर மொபைல் डालते हैं। லேப்டாப்பை கையில கொடுத்துட்டாங்க. जाते ही मोबाइल और लैपटॉप हाथ में दे देते हैं। அது நமக்கு ஏதோ கிரேடு நினைச்சு தூக்கிட்டு வரோம். वो हमें लगता है कोई ग्रेड मिलाया करके लेकर அது आता இந்த நாய் சங்கிலி மாதிரி நம்ம இழுத்துட்டு போகுது. है। वो कुत्ते के गले में लगाने जैसा हमें खींच कर ஹல்லேலூயா लेके जाता है। அப்படி நம்மள हालेलुया। அடிமைப்படுத்துது. ऐसे हमें गुलाम बनाता है। அநேக காரியங்களை பார்க்கிறோம். बहुत चीजों को हम நன்மை देखते தீமை हैं। வரையறுக்க भलाई முடியல. और बुराई को परखने ஒரு वाली மொபைல்ல இருந்து கூட நம்ம வெளியில வர முடியல. चीज। एक मोबाइल से हमें बाहर नहीं आ पा रहे ஹல்லேலூயா हैं। இப்படி हालेलुया। நன்மை தீமை வரையறுக்க முடியலனா ऐसे भलाई और बुराई को यदि परख नहीं सकते हो நமக்கு என்ன तो வேணும்? हमें क्या चाहिए? ஞானம். ज्ञान की जरूरत है। ஹல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். प्रभु बहुत खुश हुआ। அதெல்லாம் கேட்காம ये नहीं मांगा சரீரத்துக்கு मुझसे। தேவையானது, உலகத்துக்கு தேவையானது, शारीरिक रीति से, दुनिया रीति से कुछ நம்முடைய नहीं मांगा, வைராக்கியத்துக்கு தேவையானதெல்லாம் கேட்காம और ढा की रीति से कुछ नहीं मांगा। ஆண்டவரே என்று சொல்லி ஞானத்தை கேட்டார். प्रभु मुझे ज्ञान நீ दो करके கேட்காத मांगा। ஞானத்தையும்
நீ तूने जो கேட்காத नहीं मांगा वो ஐஸ்வரியத்தையும் ज्ञान, और तूने जो नहीं मांगा वो ऐश्वर्य और மகிமையும் உனக்கு महिमा தந்தேன். तुम्हें दूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஐஸ்வரியத்தையும் மகிமையும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா தராராம். ऐश्वर्य और महिमा साथ में देता है। அந்த காலத்துல நம்ம ஊர்ல தேங்காய் கடையில போய் தேங்காய் ஒரு துண்டு தாங்கன்னு சொல்லிச்சுனாக்கி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க தெரியுமா? उस दिनों में हम नारियल की दुकान में जाके नारियल मांगे तो थोड़ा 2-3 पीस एक्स्ट्रा डाल देते थे। एक पीस एक्स्ट्रा डालते हैं ना? एक पीस एक्स्ट्रा डालते हैं। அதான் ஐஸ்வரியம் மகிமையா. वही ऐश्वर्य और महिमा है। हालेलुया। हालेलुया। நம்ம எதை கேக்குறோம்? हमें क्या मांगते हैं? அந்த எக்ஸ்ட்ரா போடுறதை கேக்குறோமா? वो एक्स्ट्रा जो मिलता है उसे मांगते हैं क्या? ஞானத்தை கேக்குறோமா? ज्ञान को मांगते हैं क्या? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் पहला தேடுங்கள். परमेश्वर का राज्य और धार्मिकता को खोजो। அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட तो ये கொடுக்கப்படும். सारी चीज तुम्हें साथ दिया जाएगा। லூக்கா 12வது அதிகாரம் लूका 12वां अध्याय 31. லூக்கா 12:31. முதலாவது परंतु उसके राज्य को खोज में रहो तो ये वस्तुएं भी तुम्हें मिल जाएगी। 31। அல்லேலூயா. हालेलुया। ஃபர்ஸ்ட் எதை தேடணுமா? क्या ढूंढना है? पहली चीज தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். प्रभु के அல்லேலூயா. राज्य को खोजो। நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா मत्ती के 6वां अध्याय देखेंगे तो 33. 6वां 33। முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாலமோன் என்ன கேட்டாரு? सुलेमान ने क्या मांगा? உலகத்துக்குரியதை கேட்டாரா? दुनिया की चीजों को मांगा சரீரத்துக்குள்ளதை கேட்டாரா? या शारीरिक की चीजों को அவருடைய मांगा? ராஜ்யத்தின் பிள்ளைகள் அந்த நீதியாய் நியாயம் விசாரிக்கணும். कि वो राज्य के लोगों को உமக்கு आधार சாட்சியான வாழணும். सच्चाई से இந்த जीने के அபிஷேகத்தை लिए தாங்க, आपके अभिषेक को இந்த दो, ஞானத்தை தாங்க, आपकी ज्ञान तो दो, இந்த வரத்தை आपकी வரத்தை वरदान தாங்க. को दो। தேவனுக்கு ஏற்றவளை நமக்கு தேடுவோம். प्रभु की चीजों को हम जब ढूंढते முதலாவது हैं, ராஜ்யத்தோட நீதியை पहले தேடுவோம். प्रभु की धार्मिकता और இது எல்லாம் உங்களுக்கு கூட ये கொடுக்கப்படும். सारी चीज आपको साथ दिया जाएगा। ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், आसमान के पक्षियों को जो खिलाता ஒரே है, நாளுக்கு வயல்வெளி மலர்களையும் एक दिन में जो फूल कर मुरझा जाने वाले फूलों को वो அழகாய் ओढ़ता உடுத்திக்கிறவர். है, उतनी खूबसूरती से ओढ़ता है। அல்லேலூயா. हालेलुया। உங்களை அவருடைய சாயலா உண்டாக்கி இருக்கிறார். आपको भी उसकी साया के अनुसार बनाया। கவலைப்படுகிறான் எவன் தன்னுடைய சரீர அளவை ஒரு முழத்தை दुखी கூட்டுவான். होने से कोई अपने शरीर में 1 इंच बढ़ा से नहीं सकता है। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி நாடி वो ஓடுகிறார்கள். ज्ञानी लोग ढूंढकर वो चिंता करते हैं। தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் प्रभु के सन्निधान में जब हम नम्र करते हैं, ஆண்டவர் ஞானத்தை மாத்திரமல்ல प्रभु ज्ञान को ही सिर्फ नहीं, உலகம் தராத சந்தோஷத்தை लेकिन दुनिया नहीं दे சமாளிக்கிறார். सकते वो खुशी और அல்லேலூயா. शांति भी देगा। நன்மை தீமை வரையறுக்கத்தக்க भलाई और बुराई के परखने वाली ஞானம் நமக்கு வேணும். ज्ञान को हमें चाहिए। தெரிஞ்சோ தெரியாமலோ जान या अनजाने நம்முடைய में முற்பிதாக்கள் हमारे जो जो पूर्वज है, ஆதாம் ஏவாள் आदम और ताई हव्वा, तगपन, और जो हमारे அந்த माता கனியை पिता, பறித்து புசித்து वो விட்டார்கள். फल को लेकर खा लिए हैं। அவர்களுக்கு நன்மையும் தெரிய வருது, தீமையும் उनको வருது. भलाई भी पता है, बुराई भी पता है, நமக்கும் அது வருது. हमें भी वो आता है। நாம் வரையறுக்கத்தக்கதாக हम उसे लेने के लिए ஞானத்தை ஆண்டவர் கேட்டார். ज्ञान को प्रभु मांगा। ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கும் பொழுது प्रभु से जब हम मांगते हैं, ஆண்டவர் प्रभु ஞானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, ज्ञान ही केवल नहीं देगा, ஐஸ்வர்யத்தையும் மகிமை ऐश्वर्य கனத்தை और எல்லாம் महिमा கொடுக்க और आदर सब देगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காரியத்தை செவியாய் செய்வதற்கு என்ன एक முக்கியம்? कार्य को सीधे करा करने से क्या क्या ஞானமே जरूरत है? முக்கியம். ज्ञान की जरूरत அல்லேலூயா. है। हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாள்ல கேட்போம். प्रभु के सन्निधान में आज के दिन ஆண்டவரே எங்க मांगेंगे। குடும்பத்தை நடத்த, प्रभु हमारे परिवार को எங்களுடைய பிள்ளைகளை चलाओ, நடத்த, हमारे बच्चों को चलाओ, அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்ய முடிக்க हमारे जिंदगी में सारे कार्य को चलाने के लिए எங்களுக்கு ஞானத்தை தாங்க हमें ஆண்டவரே. ज्ञान दो परमेश्वर। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி पहला தேடுங்கள். परमेश्वर की धार्मिकता और அப்பொழுது राज्य எல்லாம் உங்களுக்கு கூட को, ये கொடுக்கப்படும் सारी चीज இருக்கிறது. साथ दिए जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல सुलेमान को दिया हुआ ज्ञान। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் प्रभु பிரச்சனைகளை நியாயம் हर एक தீர்க்கத்தக்கதாக समस्याओं को धार्मिकता से न्याय நன்மை करने के தீமை लिए और வரையறுக்கத்தக்கதாக भलाई और बुराई में फर्क परखने के लिए, எது சரி எது தவறு என்பது क्या भला है क्या सही है क्या அறிந்து गलत है, நடக்கத்தக்கதாக ज्ञान से चलने के लिए அல்லேலூயா. விசேஷ ஞானத்தினால் और நிரப்புங்க. विशेषित के ज्ञान से हमें இந்த கிருபை चलाएं। இறங்கட்டும் அப்பா. आपके अनुग्रह उतरने दो, இந்த வல்லமை இறங்கட்டும் आपकी ஆண்டவரே. सामर्थ उतरने दो। எங்க வாழ்க்கையில இருக்கிற ரெண்டு நன்மையும் தீமையும் हमारी வருது, जिंदगी में जो भी दो भलाई और बुराइयां, அதை நாங்க ஒரு தீமையை வெறுத்து हम बुराई को नफरत करके நன்மையை பற்றி கொண்டு ஓட भलाई को पकड़कर चलने के लिए விசேஷ ஞானங்களை ஆட்கொள்ளணும். विशेषित ज्ञान को हमें दीजिए அல்ல परमेश्वर। ஆவிகளை பகுத்தறிகிற ஞானத்தை தாங்க. आत्माओं को परखने वाले ज्ञान दीजिए। கர்த்தர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் प्रभु என்பதை कितना காண भला है उसे देखने के அந்த लिए ஞான கண்களை वो தந்துருங்க. ज्ञान की आंखों को खोलो।
நாங்க எங்க இருக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கிற हम कहाँ पर है ढूंढ உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, ज्ञान की और ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, ज्ञान की हृदय दो, நன்மை தீமை வரையறுக்கத்தக்க இருதயத்தை தாங்க. भलाई बुराई परखने के लिए हमें दे दो। எல்லா விதமான பலவீனங்கள் மாறுவதாக सारे निर्बलता बदलने के लिए இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से, உம்முடைய பலத்தால் இடை आपके கட்டுங்க. बल से हमें भरो। இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் यीशु நல்ல के नाम से பிதாவே, प्रार्थना सुनो अच्छे पिता। ஆமென் आमेन। ஆமென். ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நாளை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். प्रभु आज हमसे बात किए हैं, எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? धन्यवाद पिता। ஹalleluya. हालेलुया। நன்றி என்று சொல்லுவோம். धन्यवाद முதலாவது देंगे। ராஜ்யத்தோட நீதியை தேடுவோம். हम पहले उसकी धार्मिकता और राज्य को ढूंढेंगे, ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட प्रभु கொடுப்பார். सारे साथ में हालेलुया। देगा। हालेलुया।